அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 5/5/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். இன்று பிரதோஷ விரத நாள். சிவபெருமானையும் நந்தியம் பகவானையும் வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலத்தை தரக்கூடிய இந்த பிரதோஷ வழிபாட்டு நாள். வேலை இல்லா பிரச்சனையில் இருப்பவர்கள், வேலை கிடைக்காமல் அவதிப்படுபவர்கள் எல்லாம் இன்று இந்த பிரதோஷ நன்னாளிலே சிவபெருமானை வழிபட்டால் தடை தாமதங்கள் விலகும், வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூடும். இந்த அற்புதமான இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம். நாளையும் சுப முகூர்த்த நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் 22ஆம் நாள். இன்று மாலை 3:43 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது. இன்று மாலை 6:08 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 5:54 வரை சித்த யோகம், அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று பூசம் மற்றும் ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும் உள்ளது. இன்றைய சூலம் மேற்கு. இன்றைய பரிகாரம் வெள்ளம். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களை, சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும் நாள். உங்களுக்கு பிடித்தமானவர்கள், வீட்டில் உள்ளவர்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள், அவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக அரசியல்வாதிகளிடம் இருந்த தொல்லைகள், பிரச்சனைகள் குறையும். நல்ல செய்திகள் வந்து சேரும். சினிமா சின்னத்திரையில் ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி என்பர்களே, ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வந்து சேரும். பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும். அதனால் பணவரவு உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். சோசியல் மீடியாவில் இருப்பவர்கள், யூடியூபராக இருப்பவர்கள், உங்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், போட்டோ ஸ்டுடியோ வைத்திருப்பவர்கள் மற்றும் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுன ராசி என்பர்களே, வீடு கட்டுவதற்கு அப்ரூவல் கிடைக்காமல் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு அதற்கான நல்ல செய்திகள், அப்ரூவல் வியாழ பகவானால் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். விவசாயிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஐடி துறை சார் ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலே சென்று மேல் படிப்பு படிக்க விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். கல்வி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளிநாட்டிலே
புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அல்லது உங்களுடைய பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். சுய ஜாதகத்திலே அதற்கான அனுகூலமான தசாபுத்திகள் இருந்தால் அதற்குரிய முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம். ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி என்பர்களே, கலைத்துறையினருக்கு அற்புதமான நாள். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். பழைய பாக்கிகள் வந்து சேரும். பயணங்களால் நன்மைகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு சில அசௌகரியங்கள், தடைகள் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏர்போர்ட் செல்பவர்கள், ரயில்வே ஸ்டேஷன் செல்பவர்கள் எல்லாம் சீக்கிரமாக செல்வது நல்லது. போகும் வழியிலே சில தடைகள், தாமதங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும். இன்சூரன்ஸ் துறை ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி என்பர்களே, வேறு மொழி பேசும் மக்களால் அல்லது வேறு மதத்தினரால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உள்ள நாள். 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், போட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கன்னிராசி அன்பர்களே, பெற்றோருடன் பிள்ளைகளுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகள் வழியிலே ஆதாயம் உண்டு. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கால் சென்டர் மற்றும் பிபிஓக்களில் வேலை செய்பவர்கள், கேபிஓக்களில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். உங்கள் பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். ரிசர்ச் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. டிரைவராக இருப்பவர்களுக்கு சொந்த வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாகனத்தை மாற்ற அனுப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்திலே தசாபுத்தி உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியோபதி மற்றும் யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறை இருப்பவர்களுக்கு வார இறுதி நாட்களாக இருந்தால் கூட உங்களுக்கு அதுக்கான ப்ரெஷர் கூடவே இருக்கும். மன அழுத்தம் இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைவதற்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி அன்பர்களே, சனி பகவானால் வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். அதே போல நீண்ட நாட்களாக வீடு, இடம் வாங்குவதற்கு முயற்சி செய்தவர்களுக்கு அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்கும். வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும். கடன் விஷயத்திலே நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த மனஸ்தாபம், பிரச்சனைகள் குறையும். திருமண மண்டபம், பார்ட்டிகால், மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், டயர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பேட்டரி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஆன்மீகவாதிகளுக்கு
நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, கேது பகவான் சாதகமாக இருப்பதனால் திடீர் பணவரவு உண்டு. சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும். பிரச்சனையாக இருந்த சில சொந்த பந்தங்கள் மீண்டும் அவர்களே தேடி வருவார்கள். கடன் விஷயங்களிலே நல்ல செய்திகள் கிடைக்கும். ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிசினஸ் செய்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு நண்பர்களிடையே சில பிரச்சனைகள் வந்து சேரும். கவனமாக இருக்க வேண்டும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப சில வேலை வாய்ப்புகள் வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் சமூகத்திலே நல்ல அந்தஸ்து கிடைக்கும். விஐபிகளின் நட்பு கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்பவர்களுக்கு ஊழியர்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள், புது ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள நாள். தாய்வழி உறவுகளால் நன்மைகள் உண்டு. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள், டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், சிங்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, பிள்ளைகளின் ஆரோக்கியம் மேம்படும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே அரசு ஊழியர்களாக வேலை செய்பவர்கள் உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு, ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல தகவல்கள் வந்து சேரும். வெளிநாட்டிலே மருத்துவர்களாக இருப்பவர்கள், செவிலியர்களாக இருப்பவர்கள், மருத்துவத்துறை பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கும்பராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரச்சனைகள் குறையும். நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்களை சகோதரர்கள் வாங்கி கொடுப்பார்கள். மருத்துவத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வந்து சேரும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு வாகனங்களால் சில திடீர் செலவுகள் வந்து சேரும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ துர்காம்பிகை துர்கியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்களுடன் இந்த பிரச்சனைகள் குறையும். கலைத்துறையினருக்கு அற்புதமான நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், யூடியூபராக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சமூக சேவையாளர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தாய்வழி உறவுகளால் நன்மைகள் உண்டு. ஃபேஷன் டிசைனிங், டெக்ஸ்டைல்ஸ் வைத்திருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபி செய்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், உங்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் வெற்றியை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல லக்ஷ்மி கணபதியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.